ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஜாவா பார்ட் 3 டியூட்டோரியல். நம்மளோட லாஸ்ட் டியூட்டோரியலில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் சம்மந்தமான சில எக்ஸசைஸ்கள் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்க போகிறேன். ஜாவா ப்ராஜெக்ட். இல்லை ப்ராஜெக்ட் நேம் வந்து இங்கே வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு சொல்லி மார்க்ஸ் கொடுத்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரைட் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ரைட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு சொல்லி ரைட். ஓகே, இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ரீசெட் ப்ரீசெட் இதை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாவாவில் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து உங்களுக்கு வந்து கணக்காக வந்து இந்த மாதிரி வந்துடும். ரைட், இதுதான் உங்களுக்கு ப்ரொஃபஷன். ரைட், இந்த மாதிரி இல்லைன்னா இல்லை விண்டோஸில் போய்ட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க. இல்லை போய்ட்டு இதை ரீசெட் பண்ணி ரீசெட் ஆகிடும். ரைட், இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட். இது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், இது ரெண்டாவது ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா விளங்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் வந்து பேர் ஒன்று கொடுத்துருக்கேன், அப்படி ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ரைட் கிளிக் நியூ, இங்கே வந்து கிளாஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், இப்போ ஃபினிஷ். இங்கே வந்து உங்களுக்கு மெயின் மெத்தட் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மெயின் மெத்தட் நீங்களே டைப் பண்ணுறேன்னா டைப் பண்ணேன். நான் மெயின் மெத்தட் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோஸில் வந்து மெயின் மெத்தட் எப்படி ஆட் பண்ணுறன்றக்காக இது போடலை. நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணி நீங்கள் போடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மாதிரி நீங்கள் எழுத தேவையில்ல, அது ஆட்டோவாக இதில் ஜென்ரேட் ஆகும். இதில் பார்த்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராம். மெயின் மெத்தட் உள்ளுக்கு நம்ம எழுதுவோம். எனக்கு 3 மார்க்ஸ் டிஃபைன் பண்ணி எப்படி டோட்டல் காண்றதுன்றதை பார்ப்போம். ரைட், இன்ட் M1 ஈக்குவல் மார்க்ஸ் வந்து 80. அடுத்தது இன்ட் M2 ஈக்குவல் 90 கொடுப்போம். அடுத்தது இன்ட் M3 ஈக்குவல் மார்க்ஸ் 3 ஈக்குவல் 45. ரைட், இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம டோட்டல் காண்பதுக்கு வந்து இன்ட் டாட் ஈக்குவல் M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3. ரைட், இது மூணையும் கூட்டி அவங்களுக்கு வந்து இன்ட்டில் பாஸ் ஆகும் டோட்டல். ரைட், அதுக்கப்புறம் எவரேஜ் காண்பதுக்கு வந்து நம்ம டபுள்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். டபுள் ஆவரேஜ் ஈக்குவல் டொட்டை 3ஆக பிரிக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஜெக்டில் நம்ம பிரித்து டொட்டை காண்போம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதாவது 50க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணுங்கள், 50 கீழே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபெயில் பண்ணுங்கன்னு சொல்லி. அது எப்படி செய்கிறேன்னா இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 50, அதாவது 50க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும்னா இப்படி ஒரு கண்டிஷன் ஒன்று போடணும். ரைட், இஃப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ப்ரோக்ராமில் வந்து இஃபை பற்றி நாங்கள் வர்ற டியூட்டோரியல்ஸில் படிப்போம். இஃப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு கண்டிஷன். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருக்கிறீங்கன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூலுக்கு வந்து ஒன் டைம் நீங்கள் போகணும். ரைட், அதாவது ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஒரு டைமுக்கு 8 மணினா 8 மணிக்கு உள்ளுக்கு வாங்க, 1 மணிக்கு ஸ்கூல் விட்றதுன்னா ஒரு மணிக்கு நீங்கள் ஸ்கூலில் வந்து வெளியேறணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கண்டிஷனுக்காக தான் இந்த யூஸ் பண்ணுறது தான் இந்த இஃப் பார்ட். ரைட், அதாவது இந்த கண்டிஷன் வந்து சரியாக இருந்தால் இதை செய், இந்த கண்டிஷன் பிழையாக இருந்தால் கீழே உள்ளது செய். அதாவது இப்போ 50க்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுறதா இருந்தால் இஃப் எவரேஜ் வந்து 50க்கு மேலே இருந்துச்சுன்னா இது மூணையும் டோட்டலேருந்து பிரித்து இந்த 3 பிரித்து வர்ற தொகை வந்து 50க்கு மேலே இருந்துச்சுன்னா இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகணும் system dot out dot println நம்மளுக்கு பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற தொகை வந்து இது அப்படியே கண்ட்ரோல் C அடிச்சு காப்பி பண்ணி கண்ட்ரோல் Vன்னு சொல்லி ஏன்னா வந்து ஃபெயில்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். ரைட், இப்போ வந்து இதே system dot out dot println மேலே தூக்கி போடுறேன். இதில் வந்து டொட்டை தூக்கி போடுறேங்கண்ணே. டாட் இது மூணையும் கூட்டி வர தொகை டோட்டல் அடங்கும். அது எவரேஜ், இது 3ஆல் பிரித்து வர தொகை எவரேஜில் அடங்கும். அப்புறம் வந்து இது ஒர்க் பண்ணும். ரைட், இப்போ பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. ரைட், இந்த 3 மார்க்ஸையும் கூட்டி டோட்டலில் உள்ளடங்கும். இது டோட்டலேருந்து 3ஆல் பிரித்து வர தொகை வந்து எவரேஜில் உள்ளடங்கும். இங்கே நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் ரெண்டையும். எவரேஜ் வந்து 50க்கு மேலே இருந்தால் பாஸ், இல்லைனா ஃபெயில். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஜாவா அப்ளிகேஷன் கொடுப்போம், ஓகே பண்ணுவோம்.
215 உங்களோட மொத்த மார்க்ஸ். அடுத்து வந்து 71 உங்களோட ஆவரேஜ். 71 வந்து 50ஓட பெருசு. அப்போ உங்களுக்கு வர்ற மார்க்ஸ் வந்து பாஸ்ன்னு, உங்களோட வர்ற கிரேட் வந்து பாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று ஜாவாவில். இதை நீங்கள் ஆஸ் அ பிகினர் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கால்குலேஷன் சிஸ்டம் இன் ஜாவா. ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நம்ம ஒன்று பார்க்க போகிறோம், எம்ப்ளாயி சேலரி கால்குலேஷன் சிஸ்டம். அதாவது இப்போ எம்ப்ளாயிட சேலரி வந்து அது நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ப்ளாயிட சேலரி வந்து இஃப் த எம்ப்ளாயி salary more than 50,000, எம்ப்ளாயி சேலரி வந்து 50,000 ரூபாய்க்கு மேலேயா இருந்தால் இன்க்ளூட் 10% டேக்ஸ், அதாவது 10% டேக்ஸ் வந்து அறவிடுறாங்க. ரைட். அதே நேரம் இஃப் த எம்ப்ளாயி சேலரி மோர் தேன் 30,000, அதாவது 30,000 மேலே இருந்தால் 5% டேக்ஸ் அறவிடுறாங்க. ரைட். ஓகே. ரைட். இல்லைனா அதர்வைஸ் டேக்ஸ் பிகம் 0, அதாவது டேக்ஸ் வந்து இல்லை. ரைட். 30,000 ரூபாய்க்கு கீழே உள்ள எம்ப்ளாயீஸ்க்குனா டெக்ஸ்ட் வந்து 0 அறவிட்டுறாங்க. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எப்படி தயாரிக்கின்றதை பார்ப்போம். ரைட். இப்போ நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஜாவா ப்ராஜெக்ட். இதில் போய்ட்டு எம்ப்ளாயி சேலரின்னு சொல்லி கொடுக்குறேன் கிளாஸ் நேம். ரைட். சேலரி இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக எழுதிக்கிறணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல், இங்கே சேலரின்றதுக்கு இங்கே வந்து எழுதுங்க. இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷனலாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஜாவாவில். இப்படி தான். ரைட். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இப்படியே க்ளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். ரைட். உங்களோட ப்ராஜெக்ட் வந்துச்சு. இங்கே வந்து கிளாஸ் ஒன்று க்ரியேட் கொடுக்குற நேரமாக அப்படியே செய்யுங்க. கிளாஸ் எம்ப்ளாயி சேலரி. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட், இதே மெயின் கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணலை, பரவாயில்ல. இங்கே நான் வந்து மெயின் கிளாஸ்க்கு நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதை நான் வந்து என் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வந்து இதை முதல்ல ஆஸ் அ பிகினர் எழுதி பழகுங்க. ARGS ஒரு அரே வடிவத்தில் இப்படி இருக்கும். ரைட். ரைட். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டபுள் சேலரி எப்படி செய்கிற நேரம் டபுளை பாவிங்க. சேலரி வந்து டபுள், டேட்டா டைப் வந்து டபுள், சேலரி ஈக்குவல், நீங்கள் வந்து சேலரி ஒன்று கொடுங்க 45,000 கொடுத்து இப்படி கொடுங்க. இது சேலரி. ரைட். எம்ப்ளாய்டு சேலரி 45,000. இப்போ நான் கொடுக்க போகிறேன் வந்து அடுத்தது வந்து இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், டபுள்னு சொல்லி டேக்ஸ். ரைட். இப்போ பார்ப்போம். இது ரெண்டையும் வந்து கண்ட்ரோல் எக்ஸ்டர்னல் கட் பண்ணிவிட்டு இதுலுக்கே போடுவோம். ரைட். மெயின் கிளாஸ் உள்ளுக்கே போட்டு இப்போ செய்வோம் பாருங்கள். இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் எம்ப்ளாயி சேலரி, இந்த கொடுக்கப்பட்ட எம்ப்ளாயி சேலரி வந்து 50,000 ரூபாய்க்கு கூடவாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 10% டெக்ஸ் அடாவிட போகிறோம். அப்போ டெக்ஸ் ஈக்குவல் சேலரி நான் வந்து 10% கொடுங்க. சாரி, எப்படி கொடுங்க. ரைட். இல்லைன்னா நீங்கள் இன்னொன்றுக்கு எல்சிஃப்னு சொல்லி இது இல்லைன்னா இது அந்த மாதிரி. ரைட். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அடிச்சு காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி அடிச்சு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து 35,000 கொடுக்கணும். ரைட். இங்கே நான் வந்து கண்டிஷனை கொடுக்குறோம். இதே டெக்ஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் சி அடிச்சு காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி அடிச்சு பேஸ்ட் பண்ணி 5%. 30,000 ரூபாய்க்கு மேலே நான் கொடுத்து 30,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 5% செக்ஸை நீங்கள் அறவிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம கொடுக்குறது வந்து எல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு டெக்ஸ் வந்து நம்ம 0 கொடுக்குறோம். அப்படி ஒன்றுமே இல்லைனா டெக்ஸ் வந்து 0 கொடுக்குறோம். இவ்வளோ தான். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இப்போ நான் வந்து எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுற போகிறோம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இதில் வந்து கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி சேலரி இல்லை டெக்ஸ் வந்து எம்ப்ளாயி சேலரி எவ்வளோ நம்மட இங்கே வந்து எம்ப்ளாயி சேலரி இங்கே நான் எழுதுவோம் எம்ப்ளாயி சேலரி. இங்கே நான் வந்து ப்ளஸ் போடுவோம். இது கான்காட்டினேட் ஆப்பரேட்டர். நான் இந்த மாதிரி கொஞ்சம்
காட்டுறதுக்கு நான் இது ஒன்று ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்குங்க. இங்கே நம்ம வந்து இந்த சேலரி இங்கே என்ன சேலரி கொடுக்குறீங்க கண்ட்ரோல் சி அடித்து காப்பி பண்ணோம். இதான் எம்ப்ளாயி சேலரி நீங்கள் பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அடுத்து வந்து அவர்கிட்ட டேக்ஸ் கண்ட்ரோல் சி அடிச்சு கண்ட்ரோல் வி அடிச்சு இன்னும் டேக்ஸ் எம்ப்ளாயி டேக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். அது நெட் சேலரி நீங்கள் காண்பிக்கிற நேரம் எப்படின்னா நீங்கள் வந்து டபுள்னு சொல்லி எழுதி இன்னொரு வேரியபிளுக்கு டபுள் என்செல் ஈக்குவல் சேலரியிலேருந்து கழிக்கணதை டேக்ஸை கழிச்சிட்டு வரதை தான் சொல்கிறது நம்ம நெட் சேலரின்னு சொல்லி. அப்போ இங்கே நான் வந்து கண்ட்ரோல் சி அடிச்சு இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி அடிச்சு பேஸ்ட் பண்ணி இந்த என்செல்ன்றதை இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணி காட்டும். இவ்வளோ தாங்க நீங்கள் செஞ்சுக்கக்கூடிய விஷயம். இது அப்படி இந்த வேரியபிள் சரியாக காப்பி பண்ணுங்கள், காப்பி பண்ணி போடுங்க. இவ்வளோ தான் விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயிட சேலரி கால்குலேஷன் சிஸ்டம் நல்லா வேணுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஜாவா அப்ளிகேஷன் கொடுங்க, ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட. இப்போ ஏன் இதெல்லாம் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணி ரைட் இந்த எம்ப்ளாயி சேலரி வந்து 45,000 டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 100க்கு 50,000 கீழனால உங்களுக்கு வந்து 10% 5% டேக்ஸை ரைட்றாங்க. இது உங்களோட இங்கே வந்து என்னது நெட் சேலரி வந்து இவ்வளோ. இது நெட் சேலரி இவ்வளோ தான் உங்களுக்கு இப்படி தான் ஒர்க் பண்ணும். இப்போ இதே வந்து நீங்கள் 55,000 வச்சிங்கன்னா இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்து பார்த்து ஓகே பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதை வந்து நீங்கள் மைண்டில் எடுத்து இந்த ப்ரோக்ராமை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஜாவா வந்து சரியாக பிடிப்படும். இதை பார்த்துட்டு இப்படியே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கும் ஜாவா படிக்க மாட்டீங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பீங்க கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.